ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இன்றைக்கி நம்ம கேரளாவில் இருக்க ஆலப்புழாவுக்கு வந்திருக்கோம். கேரளாவோட முதல் பிளான்டு டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த ஆலப்புழா. கிரேக்க ரோமானிய காலத்தில் ஒரு வணிக தலமாக இது தென்பட்டது. இந்த வீடியோவில் நம்ம ஆலப்புழாவில் எப்படி போட்டிங் போகிறது, போட்டிங் ஒர்த்தா, போட்டிங்கோட வியூஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸிங் என்ன, எல்லாத்தையும் நான் எண்ட் டு எண்டு உங்களுக்கு காட்டுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். இந்த இடத்துல இருந்து அரபிக்கடல் கூட ரொம்ப பக்கம்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வித்தியாசமான பிளேசஸ்க்கு நம்ம வந்தால் தான் நம்மளை நாமே ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், ஒரு போட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் இருக்கேன். அப்படியே தனியாக ஒரு மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு போய் நம்ம ட்ராவல் பண்ணும்போது வர சுகமே ஒரு தனியான சுகம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு பில்டிங், அதான் ஹோட்டல். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க, மறக்காமல். ஃபுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ணன் தான் ரெக்கமெண்ட் பண்ணது, மறக்காமல் வந்து சாப்பிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விவசாய பூமி. இங்கேயே விவசாயம் பண்ணிட்டு இங்கேயே மக்கள் வாழ்கிறாங்க. இது ஒரு வகையான வாழ்க்கை தான். உங்களுக்கு ஹோட்டலை ரொம்ப பக்கத்தில் காட்டுறேன். இதுதான் ஹோட்டல். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 4 சைடுமே தண்ணி சுற்றி இருக்குது. அதுக்கு நடுவில் ஹோட்டல் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி பொதுவாக பைக்கு நிற்கும், ஆனால் இங்கே போட்டு நிற்கிது பாருங்கள். அந்த போட்டு அப்படியே இந்த ஐலாண்டு மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்து வர்றது ரொம்பவே சினிமாட்டிக்காக இருக்குது. ப்ரைவேட்டான போட்டு மினிமம் 2000 ஸ்டார்ட் ஆகுது. நான் கொடுத்தது 2000 ருபீஸ் தான். ரொம்ப அற்புதமாக இருக்குது போகிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆலப்புழாவில் இருக்க சிக்லங்காவில் இருக்கோம். நான் போட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்க வியூ மட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. போட் அப்படியே மெதுவாக ரதம் மாதிரி மிதந்து போய்கிட்டு இருக்கு. அதில் நான் அப்படியே சோலோவாக உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது அதில் ஏற்படுற சுகமே தனி. வெள்ளைக்காரவங்களாம் இந்த போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட்டில் தங்குறதுக்கான ஃபெசிலிட்டி கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற போட்ஸ் எல்லாம் அவங்களோட பர்சனல் போட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டு முன்னாடி பைக் நிற்கிற மாதிரி இங்கே போட் தான் நிற்கும். போட் தான் இங்கே ப்ரைமரி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போல். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு. இங்கே நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் கூட நான் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த இடத்துல டூரிசத்துக்காக வந்திருக்காங்க. எனக்கு பின்னாடி இருக்க வியூஸை பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. வீடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்மெண்ட்டில் வெறும் பீம் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து தான் ஆரம்பிக்குது. 2018 இந்த இடத்துல ஃப்ளட் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃப்ளட் எதுவுமே வரல. இந்த இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், 2 ஃப்ளோர் கொண்ட ஒரு போட் போய்கிட்டு இருக்குது. ஸ்பீட் போட் இருக்குது, கயாக்கிங் இருக்குது, என்னென்னமோ இருக்குது இந்த இடத்துல. ட்ரை பண்ணுங்கள். இங்கே இருக்க ப்ரைவேட் போட்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் 3000 ருபீஸாவது கேட்பாங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி பேக் வாட்டர்ஸ் எல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு. நான் 2 ஹவர்ஸுக்கு நெகோஷியேட் பண்ணி 2000 பே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆலப்புழா லேக்கை கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் சுற்றி பார்க்கணுன்னா மேபி நீங்கள் ஹையர் பேக்கேஜஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம். இந்த போட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏசியெல்லாம் இருக்குது. மேபி இது கண்டிப்பாக ஸ்டே பண்ணுறதுக்கு தான். இந்த போட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 பெரிய போட்டாக இருந்தது. கேரளாவோட ஆத்தென்டிக் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஆலப்புழாவை விசிட் பண்ணியே ஆகணும். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு இது ஒரு பேரடைஸ்னே சொல்லலாம். நிறைய கேரளா ஆத்தென்டிக் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். அங்கேருந்து வரும்போது இந்த போட் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனால் நம்ம பக்கத்தில் இந்த போட் வந்தவனையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியே போட்டு மேலே உட்கார வச்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ பெரிய போட்டு, மாடி வீடு கூட இருக்குது பாருங்கள் இந்த போட்டுக்கு மேலே. இந்த போட்டை சுற்றி நிறைய எண்டிலெலாம் டயர் ஏன் வச்சுருக்காங்கன்னா, லெஃப்ட்டு ரைட்டு போகும்போது இடிச்சிச்சின்னா டயர் மேலே தான் ஃபஸ்ட்டு இடிக்கும். அந்த ஒரு சேஃப்டிக்காக வச்சுருக்காங்க. போட்டிங்க்கு நடுவிலே ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. காஃபி பிரேக்குக்காக நின்றுருக்கோம். நான் ஒரு சின்ன ஜூஸ் வாங்கிட்டு மறுபடியும் போட்டில் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டேன். அண்ணன் தான் போட் ஓட்டுறாரு, ரொம்ப நல்லா போட் ஓட்டுறாரு. இந்த போட் 25 km/h தான் போகும். கேரளா இஸ் இண்டியன் காட்ஸ் ஓன் ஸ்டேட்டு தான் ஃப்ரெண்ட். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் போட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு இப்போது. நான் நேச்சருக்கு க்ளோஸாக ஃபீல் பண்ண நிறைய இடங்களில் ஆலப்புழா ஒரு முக்கியமான இடம். இந்த போட்டில் இருந்து வேணால் நான் இறங்கி இருக்கலாம், பட் ஆனால் என்னோடய எமோஷன்ஸ் ஃபுல்லாக இந்த லேக்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து சேரும். நம்ம போட்டிங் போயிட்டு வர வழியில் ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இனிஷியலாக அது ஐயப்பன் டெம்பிள் நினச்சேன், பட் ஆனால் மயில் இருக்கிறத பார்த்துட்டு இது முருகன் டெம்பிள்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது.